மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரர்கள் இவங்க மன அழுத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதிலிருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு காரணத்தினால ஒரு உறவை மிதுன ராசி நேயர்கள் பிரிகிறாங்க, அதாவது ஒரு சூழல், ஒரு காரணம் அப்படிங்கிறது அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவங்களா திடீர்னு பழகின ஒரு காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்கலாம், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், அவங்க தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அவங்களோட தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம். இது ஒரு தொடர்பு சங்கிலியான அந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் அதிகமாக மனக்காயங்களுக்கு, அதிக மன அழுத்தங்களுக்கு, அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது. இது எல்லாமே ஜோதிடத்தில் சம்மந்தம் இருக்குது. கிரகங்களோட அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம். பிரிவில் பல வகை இருக்குது. மரணம், முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வாழ்ந்துக்கிட்டே இந்த உலகத்தில் நல்லது பண்ணிட்டு நம்பிக்கையாக இருந்துட்டு எல்லா அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டு ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒரு துடிப்பு இருக்கே, அதை பிரிவுன்னு சொல்கிறோம். திரும்ப சேருவோமா, சேர மாட்டோமா, இது எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கே, அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம். திரும்ப சேர்ந்தாலும் பழையபடி உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கே, அந்த சந்தேகத்தை மன அழுத்தம்னு சொல்கிறோம். திரும்ப சேர்ந்ததுக்கப்புறம் எப்படா இது உடஞ்சி போக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கே, அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம். ஆக இத்தனைக்கும் தொடர்பு கிரகங்களால் தான் ஏற்படுதுங்க அப்படின்னு ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்லப்படுது. எத்தனை மனநல மருத்துவத்தை பார்த்தாலும் சரி, எத்தனை தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தன்னை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி, நவ கிரகங்களினுடைய அனுகூலமும் தெய்வத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் பிரிவு அப்படிங்கிற துக்கத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து பூரணமாக வெளியில் வர முடியும். அதில் மிதுன ராசிக்காரவங்க அவங்களினுடைய ராசிக்குரிய கிரகம் புதன் பகவான். கால சக்கரத்தினுடைய 3வது ராசின்னு சொல்லப்படுது மிதுன ராசி. அதாவது மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. எண்ணம், செயல், சொல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் கொண்ட ராசி மிதுன ராசி. அந்த புதனோட அமைப்பு இருக்கிறதுனாலேயே என்னவோ இவங்களோட பக்கத்தில் நின்று பேசினாலே ஒரு பாதுகாப்பு உணர்வு, இவங்க இருக்காங்க, இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இவங்கள்ட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது சீரியஸ்னு சொன்னால் அக்கறை காட்டுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி மனசு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. அது ஒரு நகைச்சுவை உணர்வோட சரியாக நம்ம கையை மீறி போகும்போது பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களையும் கணக்கு போட்டு துல்லியமாக அதிலிருந்து சாதுரியமாக வெளியில் வர்றதுக்கான அத்தனை நுட்பங்களையும் புதன் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கே அதிக பாசம் வச்சதுக்கப்புறம் அதிலிருந்து, அந்த பிரிவிலிருந்து வெளியே வரும்போது கண்ணீர் வராது சொல்லுவாங்க இல்லையா. மிதுன ராசிக்காரங்க ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அந்த பாசத்திலிருந்து, அந்த நட்பிலிருந்து, அந்த உறவிலிருந்து வெளியில் வரும்போது மனசில் கண்ணீர் வராதுப்பா. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் தாயே வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட உணர்வுகளை, எண்ணங்களை, ஏன்னா இது தபால் ராசின்னு ஒரு பேர், தூது ராசின்னு ஒரு பேர், ஒரு குடும்பத்துடைய இணைப்பு ராசின்னு பேர். மிதுன ராசி இழந்த உறவுகளையும், குடும்ப உறவுகளையும், இழந்த நட்புகளையும், பிரியக்கூடிய நட்புகளையும், பிரிந்த நட்புகளையும் மறுபடியும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு தூது ராசி அப்படின்னு பேர். அதனால தான் காலச்சக்கரனுடைய 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆண் பெண் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த மிதுனத்திற்கு இருக்கு. அதனால எந்த ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு நபரையும், எந்த ஒரு குடும்பத்தையும் எங்களுக்கெல்லாம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லையா, இணைச்சு பார்த்து தாயா பழக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிதுனம். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னா சொல்கிறதுக்கு பல ஜோதிட காரணங்கள் இருக்குது. அந்த பிரிவை இவங்க எப்படியெல்லாம் சமாளிப்பாங்க, அதிலிருந்து எப்படியெல்லாம் வெளியில் வர போகிறாங்க, அந்த பிரிவில் வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வினுடைய சூட்சமம் என்ன, இதை செயல்படுத்தக்கூடியது தான் நவகிரகங்கள். மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு பாசமாக இருக்குன்னு சொல்கிறியேம்மா, ஆனால் அதுவே ஒரு பிரிவுன்னு வரும்போது அந்த துக்கத்தை வார்த்தை
வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க, ஸ்டேட்டஸில் தான் காட்டுவாங்க. அதாவது மிதுன ராசி இரட்டைத்தன்மை கொண்ட ராசி, புதனினுடைய அம்சம் பெற்ற ராசி. எந்த ஒரு சோகத்தையும் அவங்க இன்னொருத்தவங்களினுடைய வார்த்தையினால், நம்மளோட பேச்சினால் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற உள் மனசு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க. மிதுனத்தோட சோகம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட கண்ணீர் கதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் சிரிச்ச முகம், அது தன்னோட கஷ்டத்தை காட்டாத ஒரு தன்மை, பெருந்தன்மையாக மன்னிக்கிற குணம். அதை விட ஒரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு உறவையோ ஒரு நட்பையோ விட்டு விலகும்போது அவங்களுக்கே தெரியாமல் அழகாக, அதை எப்படி சொல்கிறது, அந்த தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டியோ ஒட்டாத மாதிரி அவங்கள காயப்படுத்தாமல் விலகிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ராசியோட பெருந்தன்மை, பெரும் கருணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முதல்ல ராசியாதிபதி புதன் பகவானே இவங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கொடுத்துட்றாரு. வார்த்தைகளால் கூட காயப்படுத்தாத மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிவு ஏன் வருது? நிச்சயமாக வார்த்தைகளால் மட்டும் இல்லைங்க, தன்னோட செயலால் கூட யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது. தன்னோட பேச்சு ஒரு நாளோ இன்னொருத்தரோட மனசை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு புதன் இவங்களுக்கு பேச்சுக்குரிய கிரகம் இல்லையா? அதாவது கூடுமானவர் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை கூட அப்படியே நகைச்சுவையாக காமெடியாக அப்படியே கடந்து போகிறதுக்கான அறிவுரைகளை உள்ளேருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதுன ராசி. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடமே ஒரு கலகலப்பாக அப்படியே ஒரு பஞ்சாயத்து அப்படியே ஒரு சுமூகமாக முடித்த மாதிரி, அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். காரணம், இவரோட ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியாதிபதியாக சுக்கிர பகவான் அவரே 12க்குரிய விரையாதிபதியாகவும் சுக்கிரன் வர்றதுனால, சுக்கிரன்னா சந்தோஷம், சுக்கிரன்னா மகிழ்ச்சி. ஒரு வீடு இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே சில்லற காசு சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்யா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தங்க. மிதுன ராசிக்காரங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி. ஆக மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பிரியணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, நண்பர்களையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை, எந்த தொழில் பார்ட்னரையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா நாங்களே இணைப்பு ராசி, தனியாக மிதுன ராசிக்கு வாழ தெரியாதுங்க. மிதுன ராசியோட உணர்வுகளையும் அவங்களோட மதிப்புகளையும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஒருத்தவங்க மதிக்கிறாங்கன்னு சொன்னால் மிதுன ராசி அவங்களோட இரட்டையர்கள் போல ஒட்டிக்குவாங்க, ராமன் லக்ஷ்மணன் போல ஒட்டிக்குவாங்க. ஏன்னு சொன்னால் தன்னில் பாதி ஒருவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி, அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி, அவங்களோட சிந்தனைகளை மதிக்கிற மாதிரி ஒரு உறவு கிடைச்சா, ஒரு கணவன் அமைஞ்சா, ஒரு வாழ்க்கை அமைஞ்சா, அந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னில் சரிபாதி, தனக்கு என்ன இருக்கோ அது அத்தனையும் தன்னோட துணைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது மிதுன ராசி. அதனால தான் இது காற்று ராசி, ஆண் பெண் இணைவு ராசி, தூது ராசி, பிரிஞ்ச குடும்பத்தை இணைக்கும் ராசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேசினா பிடிக்காதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுறதுனா என்ன அர்த்தம்னா, எப்போ பார்த்தாலும் இவங்கள்கிட்ட ஃப்யூச்சரை பற்றியே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எப்போ வீடு கட்ட போகிறீங்க, எப்படி வட்டி வாங்க போகிறீங்க, எப்படி கல்யாணம் பண்ண போகிறீங்க, பிள்ளைக்கு எப்போ, பிள்ளைகளோட பிள்ளைக்கு எப்போ பிள்ளை பிறக்க போகுது, எப்படி பேத்திக்கு பேர் வைக்க போகிறீங்க, எப்போ பேர் கிடைக்க போகுது, இப்படி சொல்லிட்டு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட அடுத்தது என்ன படிக்க போறீங்க, போன செமஸ்டர்ல எப்படி இருந்துச்சு, அரியர்ஸ் எல்லாம் இவ்வளவு கிரியேட் பண்ணிட்டீங்களா, இப்படி தொணன்னு கேள்வி கேட்டுட்டு ஏதோ இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு அறிவுரையும் சொல்ற மாதிரியான ஆட்களை மிதுன ராசிக்காரர்கள் போதியா உன் பஞ்சாயத்து, ஏற்கனவே என் பிரச்சனையே இங்கே ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு குரு பகவான் 7க்குரிய, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு. மிதுனத்திற்கு புதன் அம்சம். குரு பகவானை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகை கிரகம்னு சொல்கிறோம். உபயத்துக்கு மறு உபய ஸ்தானாதிபதி, கேந்திர அதிபதியை தோஷத்தை கொடுப்பாரு ஒரு அமைப்பில் அப்படின்னு சொல்கிறான். அதுலேயும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த புனர்பூச நட்சத்திர
நட்சத்திரம் இருக்கு இல்லையா, வேற ஒன்று இருக்கு இல்லையா, மிதுனத்திற்கு ஆதீக கிரகமான புதனுடைய ரேவதி நட்சத்திரம் கூட மீனத்தில் இருக்குது. அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பெரிய மனுஷங்க, பெரிய அறிவுரை சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குருமார்கள், தெய்வத்தை மதித்து நடப்பவங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப மதிப்பாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக நெருங்கும்போது அவங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா உன் சங்காத்தமே வேண்டாம்ப்பா அப்படின்னு பிரிஞ்சு வந்துடுவாங்க. தன்னோட நட்பு, தன்னோட நண்பன், தன்னுடைய குழந்தை, தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இறங்கி விட்டு கொடுத்து போவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்கள்கிட்ட ஒரு அளவுக்கு மேலே காசு பணத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களால கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா அப்படின்னு மனக்கணக்கு தனக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காதுங்க. மிதுன ராசிக்காரர்கள்னால் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எந்த விதத்துலேயும் அவங்கள குறையே சொல்ல முடியும். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்புள்ள கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க நீங்கள் இப்போது இங்கே வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமாங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். கடக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்குங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணங்க. இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எந்த மனசார எழுதுங்க. கண்டிப்பாக நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது நம்ம சொல்ல வந்திருக்க கடகராசி பலனுக்குள்ளே நுழையலாங்களா? கடகராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே அது சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருது, அதனால இந்த பதிவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். கண்டிப்பாக இது உண்மைங்க. நீண்ட நாட்களாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு கனத்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படின்னு தோணியிருக்குங்க. சில நேரம் காரணமே இல்லாமல் மனசு சோர்ந்து போகுங்க. சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளேருந்து எழும்புங்க. இது எல்லாமே உங்கள் மனசு விளையாடுற விஷயம் கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் எப்பவும் போல் எல்லாருக்காகவும் யோசித்து எல்லாரையும் காப்பாற்றி உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுருப்பீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை பின்பக்கத்தில் தள்ளி வச்சுருப்பீங்க. இப்போது அந்த நிலை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. சமீப காலமாக உங்கள் சுற்றத்தில் சில பேரோட நடத்தை மாறி இருக்குங்க. முன்னாடி நெருக்கமாக இருந்தவங்க திடீர்னு தூரமாக போயிருப்பாங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. சிலர் உங்கள் அமைதியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்களை உடைக்க வரலைங்க, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து பலப்படுத்த வந்திருக்குதுங்க. கடகராசிக்காரர்களே, நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க, ஆனால் பலவீனமானவர்கள் கிடையாதுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால தான் பல பேருக்கு உங்கள் ஆளுமை புரியலைங்க. இப்போ நடக்கிற இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருந்த ஒரு உண்மையை விளக்கி கொண்டு வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக தள்ளி வச்ச ஒரு முடிவு,
பேசாமல் விட்ட ஒரு விஷயம், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு ஆசை, இது எல்லாமே இப்போ உங்கள் மனசில் மேலே மேலே வளர ஆரம்பிச்சிருக்குங்க. சில இரவுகள் தூக்கம் வராமல் யோசிச்சிருப்பீங்க. சிலர் காலையில் எழுந்த உடனே ஒரு விதமான பாரம் மனசில் இருக்குங்க. இது பயம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, இது ஒரு விழிப்புணர்வு தாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு மனசு கேட்க ஆரம்பிக்க போகிற நேரங்க. அந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்திற்கான ஆரம்ப புள்ளி. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்பிய சில விஷயங்கள் உடையலாம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இயல்பாக விலகலாங்க. சில உறவுகள் சோதனைக்குள்ள ஆளாகலாம். ஆனால் இது எல்லாமே இழப்பு கிடையாதுங்க, இது ஒரு சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரத்தை கழற்ற ஒரு ஆன்மீக செயல்முறைங்க உங்கள் வாழ்க்கை பாதை எப்பவுமே எளிதாகவே இருந்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்த விதம் தான் உங்களை தனி சிறப்பாக ஆக்குதுங்க. இப்போவும் அதே சக்தி தான் உங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணம் இதுங்க. எனக்கு இது பிடிக்கலை, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இது என் வாழ்க்கைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விதியை மெதுவாக மாற்றிக்கிட்டே இருக்குங்க. பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை உணர்ந்தீங்க அப்படின்னாலே போதுங்க, அதுவே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளங்க. சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் காரணமே இல்லாமல் முடங்கி கிடந்த மாதிரி தோணி இருக்குங்க. முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு பலன் உடனே தெரியல. நான் தான் தவறு செய்கிறேன்னா இன்னும் உங்கள் மேலேயே நீங்கள் சந்தேகம் பட்டிருப்பீங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் தவறாக இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்துல தடைப்பட்ட மாதிரி தோணுது. உண்மையிலேயே அது ஒரு தயாரிப்பு நிலைங்க. விதி உங்களை சும்மா நிறுத்தலைங்க, உங்களை அடுத்த நிலைக்கு மனசார உணர்ச்சியாக தயார்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எப்பவுமே பிறரோட உணர்ச்சிகளை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவங்க. அதனாலேயே பல நேரம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே புறக்கணிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்குள்ள ஒரு மனக்கோபமாக, ஒரு சொல்ல முடியாத வலியாக மாறி இருக்குங்க. அது திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. சில சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கே கண்கள் கலங்குங்க. சில சமயம் தேவையில்லாத விஷயத்திற்கு கோபம் வருங்க. இது எல்லாமே உங்கள் குணம் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்களையே மறுபடியும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு உண்மை மறைக்கப்பட்டு வந்திருக்கு. அது மற்றவர்களால் இருக்கலாங்க, இல்லை உங்களாலேயே இருக்கலாங்க. இப்படி தான் இருக்கணும், இன்னும் நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற கட்டுப்பாடு அது. இப்போது அந்த கட்டுப்பாடு உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வரப்போகுதுங்க. சில மனிதர்களினுடைய வார்த்தைகள் இன்னும் ஆழமாக மனசில் பதியுது. இது எல்லாமே உங்களை பின்னாடி இழுக்க வரலைங்க, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து சுத்தம் செய்ய வந்திருக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் தாங்கின விஷயங்களை நினச்சி பாருங்க. யாரும் பாராட்டாத தியாகங்கள், யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், யாரிடமும் சொல்லாமல் விழுங்கின வழி, இது எல்லாமே வீணாக போகலைங்க. அது எல்லாமே உங்களை இந்த நேரத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்கள் மனசு மெதுவாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு. எல்லா உறவுகளும் உங்கள் பொறுமையால் மட்டுமே ஓட வேண்டியதில்லை. இந்த புரிதல் வந்த நாளில் இருந்து தான் உங்களுக்குள்ள ஒரு விதமான லேசான நிம்மதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள உங்கள் எண்ணங்களில், உங்கள் உணர்ச்சிகளில், உங்கள் முடிவுகளில் ஒரு ஆழமான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் இனிமேல் எல்லாத்தையுமே மனசில் தாங்குற பழைய கடக ராசிக்காரர்கள் மட்டுமில்லை, உங்கள் அமைதிக்குள்ள ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த உறுதிகள் தான் உங்கள் வாழ்க்கையோட நீண்ட கால எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போட்டு இருக்குங்க. இப்போ உங்கள் மனசு முன் துன்பத்தை விட கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. நான் இதை ஏன் தாங்கணும், இது உண்மையிலேயே எனக்கு தேவைதானா அப்படின்னு தோணுங்க.
முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே நீங்கள் உங்களை உடனே அமைதிப்படுத்திட்டு விட்டுறலாம் அப்படின்னு மனசை அடக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி நடக்கலை. அந்த கேள்விகள் மறையாமல் உங்ககிட்ட நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்களினுடைய உள்ளுணர்வுங்க. இப்போ ரொம்ப தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. கடகராசிக்கார அவர்களுக்கு உள்ளுணர்வு ஒரு பெரிய வரங்க. நீங்கள் பல வருஷமாக அதை நம்பாமல் பிறர் சொல்கிறத கேட்டுட்டே முடிவெடுத்திருப்பீங்க. அவங்க சொன்னது சரிதானே, நான் தவறாக நினைக்கிறேன், நானும் உங்கள் உணர்வுகளில் சந்தேகப்பட்டிருப்பீங்க. இப்போது அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழும்புகிற முதல் உணர்ச்சியை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. யாரோ பேசும் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம், இதெல்லாமே உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு